வணக்கம் மக்களே. நம்ம கருத்து கதையில் ஏப்ரல் 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் எப்படியாவது நம்ம ஹீரோயினுக்கு பழைய ஞாபகங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஈஸ்வரி பழைய ஞாபகங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் அவங்க சித்தப்பா கிட்ட, சித்தப்பா இப்படியெல்லாம் நடக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட சரியே இல்லை. அந்த ஈஸ்வரியை என்னால் எப்போவுமே பழி வாங்கவே முடியாது போல. அவள் இஷ்டத்துக்கு ஊருக்கு நிறைய நல்லது பண்ணுறேன் அப்படின்னு அவளுக்கு அடுத்தடுத்து நல்லது நடந்துக்கிட்டே இருக்குது, நல்ல பேர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. சீக்கிரம் அவங்களுக்கு சரியான ஒரு ஆப்பு வைக்கணும். அந்த ஈஸ்வரியே இருக்கிற வரைக்கும் தானே நமக்கு பிரச்சனை. அவளை காலி பண்ணிட்டா நமக்கு பிரச்சனையெல்லாம் முடியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை கேட்டதும் அவங்க சித்தப்பா சொல்றாரு, மோனே இதை பற்றி தாண்டா நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளால எதுவுமே பண்ண முடியாது போல. பாட்டுக்கோ அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கா. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஈஸ்வரியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நடக்கிறத பார்த்தா நம்ம டம்மி பீஸ் ஆகிடுவோம் போல. இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது. சீக்கிரம் நம்ம வேலையை காமிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டதும் அவரும் சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வழக்கம் போல ஊர் தலைவர்கள் எல்லாரும் ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்ப ஈஸ்வரி நேரா ரோகுவை பார்த்து, ரோகு நீ நேரா உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போ. அவளுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படிங்கிறது இங்க வந்திருக்கிறவருக்கும் தெரியாது. அதோட வந்திருக்கிறவங்க ரேவதியை பார்த்து ஏதாவது கேட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ நீ போயிட்டு அவளை கூட்டிட்டு போ. ரோகும் சரிம்மா, அவ ரூமை விட்டு வெளியில வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம ரோகு ரேவதி கிட்ட, ரேவதி வெளியில ஊர் தலைவர்கள் வந்திருக்காங்களாம், அம்மா கொஞ்ச நேரம் தனியா பேசணும் அப்படின்னு சொன்னாங்க, அதான் எல்லாரும் வந்துட்டோம். இதை கேட்டதும் ரேவதியும் அப்படியாக்கா, சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அப்படி என்னக்கா பேசுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ரோகு சொல்றாங்க, இல்ல ரேவதி, இது மாதிரி கோவில்ல பூஜை பண்ண போறாங்களாம். அம்மா தான் எப்பவுமே எல்லாருக்கும் இது மாதிரி நிதியுதவி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி எதுவும் பண்றாங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அதோட அம்மா ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினாங்கல்ல, அதுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, அப்படியா, அம்மா இந்த ஊருக்கு நிறையவே நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா மாதிரியே இன்னொருத்தரும் இந்த ஊருக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருந்தவங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ரோகு சொல்றாங்க, ஆமா ரேவதி, நீ சொல்றது சரிதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி சொல்றாங்க, சரிக்கா நான் போய் பார்க்கவா? ரோகு சொல்றாங்க, இல்லடி, அம்மா யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம். இல்லைன்னா நம்ம போய் தான் பார்க்கலாமே. இதை கேட்டதும் ரேவதியும் அப்படியாக்கா, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரோகு நினைக்கிறாங்க, பாவம் ரேவதி, ரேவதி கிட்ட இன்னும் எவ்வளவுதான் பொய் சொல்ல போறோம்னு தெரியல. அவளை நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப கவலையா தான் இருக்கு அப்படின்னு ஒரே பண்றாங்க. அப்போ மயில் அந்த இடத்துக்கு வராரு. என்ன 2 பேரும் அக்கா தங்கச்சி 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ரோகு சொல்றாங்க, இல்லங்க, ஊர் தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்து பேசணும், முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க. அதான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். மயிலு சொல்றாரு, அப்படியா, அத்தை ரீசெண்டா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்கல்ல, சோ அந்த கும்பாபிஷேகத்துக்காக அத்தைக்கு கௌரவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல. மறுபடியும் அந்த கோவில்ல பூஜை நடக்க போகுது இல்ல, அதனால. இதை கேட்டதும் நம்ம ரோகு சொல்றாங்க, ஆமாங்க, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஈஸ்வரி அந்த ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, என் குடும்பத்துல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இப்போதைக்கு என்னால இந்த கோவில் பூஜை அந்த சம்பந்தமா இதுலயும் தலையிட முடியாது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க இந்த ஊருக்கோட தலைவி. உங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பொசுக்கன்னு இப்படி சொல்லிட்டா எப்படிம்மா? அம்மா தயவு செஞ்சு ஒத்துக்கிடுங்கம்மா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, நீங்க எல்லாரும் கட்டாயப்படுத்தி கேட்கறதுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்களும் சரிங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஈஸ்வரி வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வராங்க. ரேவதி அவங்க அம்மா கிட்ட அம்மா உங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரேவதி,
உங்க அம்மா இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்கல்ல, அதனால ஒரு சின்ன ஒரு கௌரவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது கேட்டதும் நம்ம ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்துட்டு எல்லாரும் கோவிலுக்கு போக போறோம், எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லல. ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க பாட்டி கிட்ட, பாட்டி நாளைக்கு வந்து அத்தை ஒரு கோவில வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்கல்ல, அந்த கோவில்ல வந்துட்டு அத்தைக்கு முதல் மரியாதை கொடுக்க போறாங்களாம், நம்ம போவோமா? பாட்டி சொல்றாங்க, ஐயா போகாமையா இருப்போம், கண்டிப்பா அங்க போவோம். ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, அங்க அத்தை இருப்பாங்க, நான் அத்தை கிட்ட சொல்லியிருக்கேன், நான் ரேவதியை காலம் பண்ணிட்டும் நேரடியா சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நான் போயிட்டு ரேவதியை சந்திச்சா அத்தை கோவப்படுவாங்களோ என்னமோ. அப்போ பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, அவ என்ன சொல்ல போறா, அத்தனை பேர் இருக்கும் பொழுது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, நான் அத்தை கிட்ட சொல்லியிருக்கேன், நான் வந்து ரேவதிக்கு முன்னாடி வரமாட்டேன் அப்படின்னு. அதோட ஹாஸ்பிட்டல்ல வேற சொல்லியிருக்காங்க, ரேவதிக்கு வந்துட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி பழைய ஞாபகங்களை கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு. சோ நான் எந்த வகையிலேயே ரேவதிக்கு நான் வந்து தொந்தரவு கொடுக்க மாட்டேன் பாட்டி. இத கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, நீ இந்த அளவுக்கு அவன் மேல பாசமா இருக்கிற, ஆனா அவ உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுலயே ரொம்ப நோக்கமா இருக்கா. அவ என்னைக்குதான் திருந்த போறான்னு தெரியல. ஹீரோ சொல்றாரு, விடுங்க பாட்டி, எல்லாம் விதிப்படி தானே நடக்கும், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? பட் நான் வாக்கு கொடுத்த மாதிரி நான் ரேவதியை போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரியா பேராண்டி அப்படிங்கிறாங்க. அப்புறமா ஈஸ்வரி வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும், இங்கே பாருங்க, வாங்க எல்லாரும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ ரேவதி வந்து அந்த இடத்த விட்டு போனதோட ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, கோவிலுக்கு போனதோட ரேவதி கிட்ட சில பேர் பேசுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அப்படி யாராவது ரேவதி கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணா நீங்க தான் யாராவது தடுக்கணும். ஏன்னா ரேவதிக்கு இப்ப என்ன கண்டிஷன் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் கட்டாயப்படுத்தி வந்தா அவளுக்கு பிரச்சனை ஆகிரும். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, சரி ஈஸ்வரி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அதே நேரத்துல அந்த வில்லன் வந்துட்டு நேரா அவங்க சித்தப்பா கிட்ட, சித்தப்பா, அந்த ஈஸ்வரிக்கு இன்னைக்கு முதல் மரியாதை கொடுக்க போறாங்களாம், அதனால அவ வந்து கோவிலுக்கு போறா. ஸோ நம்ம இப்ப என்ன பண்றது, அவளுக்கு காலம் முன்னிட்டும் அந்த முதல் மரியாதை கிடைக்கவே கூடாது, நம்ம தான் வந்துட்டு கெத்தா இருக்கணும், அதுக்கு என்ன பண்றது? இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, மவனே நீ கவலைப்படாதடா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவானுங்க அப்படின்னு. அப்போ ஒரு சில ரவுடிங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா முத்துவை பார்த்து, சார் சொல்லுங்க சார், ஏதோ முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அவரை சொன்னீங்க, நாங்களும் வந்துட்டோம், சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த ஈஸ்வரியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஊரோட தலைவி, அவளை காலி பண்ணணும், அவளை நீங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னா மட்டும் போதும். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து நேரா கோவிலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் முத்து நேரா அவங்க மகன்கிட்ட, டேய் மவனே நீ கவலைப்படாதா, இந்த வாட்டி நீ வந்துட்டு நினைச்சது கண்டிப்பா நடக்கும், அந்த ஈஸ்வரி அந்த முதல் மரியாதையை வாங்கிக்க மாட்டான். இதை கேட்டதும் அவரும் சரிங்க சித்தப்பா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரிக்கு அண்ணா நம்பர்ல இருந்து கால் வருது. ஈஸ்வரி வந்து தனக்கு முக்கியமானவங்க யாரோ ஃபோன் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வந்து ஃபோன் பேசுறதுக்கு வராங்க. அப்ப டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஒரு சில பேர் அவங்கள தூக்கிடுறாங்க, ஈஸ்வரிய மயக்க மருந்து வச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா வரவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, அம்மாவை யாரோ தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு. பக்கத்துல உள்ளவங்க, அம்மாடி என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, எங்க அம்மாவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும், வீட்டில் உள்ளவங்க யாருக்காவது தெரிஞ்சு அவங்க கண்டிப்பா எல்லாரும் பயப்படுவாங்க, சீக்கிரம் அம்மாவை காப்பாற்றணும், எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் அதிகாரிங்க கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அம்மா நீ அவங்க கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு பதிலாக எங்கள் குலசாமி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நீ புகார் கொடுத்த அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா இங்கே வந்துடுவாங்க, நான் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் குலசாமின்னா யாரை சொல்கிறீங்க, நீங்கள் கார்த்திக் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவீங்களே அவங்கள தான் சொல்கிறீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா அவங்கள தான் சொல்கிறேன், அந்த தம்பிக்கிட்ட நீ விஷயத்தை தெரியப்படுத்தின அப்படின்னா அந்த தம்பி போயிட்டு உங்கள் அம்மாவை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடும். இதை கேட்டதும் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது,
புது நம்பர் இருக்கு அப்படின்னு போன் அட்டன் பண்ணி யார் பேசுறது அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நான் வந்துட்டு ரேவதி பேசுறேன். எங்க அம்மா ஈஸ்வரியை வந்து ஒரு சில பேர் கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்கள எப்படி வந்து காப்பாத்தணும், எனக்கு வந்து அதிகாரிங்க கிட்ட புகார் கொடுக்கலான்னு சொன்னேன். ஆனா மக்கள் எல்லாருமே சேர்ந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொன்னாங்க. அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். எங்க அம்மாவை எப்படி வந்து காப்பாத்தி கொடுங்க. ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா வந்துட்டு உங்க கூட இருப்பாங்க அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு நேரா நம்ம ஹீரோ வந்துட்டு ஈஸ்வரி எங்க அப்படின்னு தேடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லன் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, இவ மட்டும் குழந்தை குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி எடுக்க போறா. ஆனா தான் சொந்த தங்கச்சியோட வாழ்க்கைய டோட்டலா கெடுத்துட்டா. இவ நிம்மதியாவே இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சே பல வகையில இவளை பழிவாங்கறதுக்கு முயற்சி பண்ண. ஆனா எதுவுமே நடக்கவே இல்லை. இப்போ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவளை காலி பண்றதுக்கு. இவ உயிரோட இருந்தா தானே இவளால நமக்கு பல வகையில பிரச்சனை வந்துகிட்டு இருக்கோம். இவளை காலி பண்ணிட்டா இவளால நமக்கு எந்த வகையிலயும் பிரச்சனை வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய காலி பண்றதுக்காக பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டா நம்ம ஈஸ்வரிய யாரு கொண்டுட்டு வந்தது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ வில்லன் வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்ததும், இவன் கரெக்டா நம்ம எங்க போனாலும் கண்டுபிடிச்சு வந்துடுறான். இவன் இந்த வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னு நினைச்சாலும் இவன் ஏதாவது ஒரு வகையில இந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான் அப்படின்னு டென்ஷனாக. அப்ப முத்து சொல்றாரு, ஆமாடா மோனே, அவனை நான் எப்படியாவது சமாளிக்கிறேன், நீ இவ்வளவு காலி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை போய் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு முத்துவ செமையா வெளுத்து கட்டி, கொஞ்சம் கூட நீங்க ரெண்டு பேருமே திருந்தவே மாட்டீங்கல்ல, ஏன் தான் இப்படி பண்றீங்கன்னே தெரியல. உங்களுக்கு அத்தை அப்படி என்ன துரோகம் பண்ணாங்க, அவங்கள ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பேச. அதுக்கு முத்து சொல்றான், இங்க பாரு, நாங்க எல்லாரும் ரொம்ப நிம்மதியா இருந்தோம். அந்த ஈஸ்வரிய பழி வாங்கிட்டு என் மருமவளும் என் மவனும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்வா அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ இடையில புகுந்து அவங்களோட வாழ்க்கையவே கெடுத்துட்ட. உன் மேல அவ்வளவு தப்பு இருக்கு, ஆனா எங்க மேல பழி சொல்றியல. இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, நீ வந்துட்டு இந்த பக்கம் வந்திருக்க கூடாது. நாங்க ஈஸ்வரிய காலி பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவங்க ரெண்டு பேரையுமே பிடிச்சு வெளுத்து கட்டுறாரு. வெளுத்து கட்டிட்டு நேரா ஈஸ்வரியோட முகத்துல தண்ணி தெளிச்சு கலப்ப, ஈஸ்வரி டக்குன்னு கிளம்பி நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, அத்தை உங்களை அந்த சிவனாண்டியும் முத்துவும் தூக்கிட்டு வந்துட்டானுங்க, உங்களை நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இது உன்னோட பிளான் தானே, ஏதாவது ஒரு வகையில நான் வந்து உன்னை மன்னிப்பேன் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, உங்களை காப்பாத்த சொல்லி சொன்னதே ரேவதி தான். அவதான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா. நான் தான் கார்த்தி அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. ஆனா அவ வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. சோ அவ ஹெல்ப் கேட்டா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இடையில வந்தேன். நீங்க தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இது எதுவுமே என்னோட திட்டம் இல்ல. உங்களை ஜஸ்ட் காப்பாத்த வந்தவன் தான் நான். உங்களை கொண்டு போய் கோவில்ல விடுறேன் வாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ என்ன கோவில்ல விடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. என்ன நானே எப்படி காப்பாத்திடும் அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியும், கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ஹீரோ வந்துட்டு சரி இதுக்கப்புறமா இவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஈஸ்வரிய கொண்டு போய் ஈஸ்வரி வந்துட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. ரேவதி நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலையம்மா, உங்களை 2-3 ரவுடிங்க தூக்கிட்டு போறத பார்த்தேன், பார்த்ததோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அதிகாரிங்க கிட்ட புகார் கொடுக்க போனேன். அப்ப அங்க உள்ள மக்கள் வந்துட்டு கார்த்தி கிட்ட விஷயத்த சொல்ல சொன்னாங்க. கார்த்தி அப்படிங்கிறவர் தான் உங்களை காப்பாத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அம்மா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லையே. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல, இனிமே அவன்கிட்ட எந்த வகையிலயும் உதவி கேட்காத. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஏமா உதவி கேட்க வேணாம்னு சொல்றீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு அவனை பத்தி தெரியாததுனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நானே ரொம்ப ட்ரை பண்றேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு செம டென்ஷன் ஆகுறாங்க. இவளை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இவளா வந்துட்டு அவனை தேடி போறாளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு நாங்க ஜஸ்ட் 5 rupees and 10 rupees வரைக்கும் நாங்க இப்ப சேல் பண்ண போறோம். இது வந்து ஒரு கிளியர் அண்ட் சேல். இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் சேல் பண்ண போறேன். வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். எப்படி பை பண்றது அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ரோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதோட
வாசனை வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இதுல வந்து ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்தேன். ஏன்னா இந்த ரோஜா பூ ஒரு குட்டி பாப்பா பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க. உடனே நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அதனால இந்த ரோஸ் ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இந்த ரோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.